யாராவது உங்க முகத்துக்கு நேரா வந்து, "உனக்கெல்லாம் தகுதியே இல்ல. நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணு கோவப்படுவீங்க. இல்லன்னா, அழுதுகிட்டே அங்க இருந்து போயிருவீங்க. ஆனா, ஒருத்தர் மட்டும் தான் அந்த அவமானத்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்துனாரு. அவர் யார் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஐகான். உலகமே அவர திரும்பி பாக்குது. கோடிக்கணக்கான இளைஞர்களோட தலைவன். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவனெல்லாம் ஒரு ஹீரோவான்னு ஒரு முன்னணி பத்திரிக்கை இவர பத்தி கிண்டல் பண்ணி எழுதுனாங்க. அன்னைக்கு அந்த மனுஷன் நினைச்சிருந்தா அந்த இடத்தோட கிளம்பி போயிருக்கலாம். பெரிய தொழில் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர யாராலையும் அசைக்க முடியாத இடத்துல உட்கார வச்சிருக்கு. அவர் செஞ்ச அந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது உங்க வாழ்க்கைய எப்படி மாத்தப் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவோட எண்டுல நான் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அத பாருங்க. அந்த ஃபார்முலாவ மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்கள பார்த்து சிரிக்கிற அதே கூட்டம் நாளைக்கு நீங்க போற வழியில நின்னு உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கொஞ்ச நேரம் உங்களோட வாழ்க்கைக்காக ஒதுக்குங்க. ஏன்னா இது வெறும் வீடியோ மட்டும் இல்ல, உங்களோட வெற்றிக்கான ஒரு மேப்பா கூட அமையலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் தகவல் கார்னர் 360. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டே கன்சிஸ்டன்ட். நம்ம என்ன பண்றோம்னா, எடுத்த உடனே எவரெஸ்ட் மேல ஏறணும்னு ஆசைப்படுறோம். ஆனா விஜய் அண்ணாவோட ஆரம்ப காலத்தை பாருங்களேன். நாளைய தீர்ப்பு படத்துல அவர் வரும்போது அவருக்கு பெரிய வரவேற்பே கிடைக்கல. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் அவரு பேரை சொன்னா அந்த இடமே அதிருது. வேற ஒரு நாட்டுக்கு போனா அந்த நாடே அன்னைக்கு ஒரு நாள்ல பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அவரோட ஒரு ஆடியோ லான்ச் கின்னஸ் ரெக்கார்டு படைக்குது. ஆனா அப்போ அவர் ஸ்கிரீன்ல வரும்போது, ஏன்பா இவருக்கு பதிலா வேற யாரையாவது போட்டிருக்கலாமேன்னு பேசினவங்க தான் அதிகம். வாழ்க்கையில நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, ஆரம்பத்துல யாரும் உங்களை பார்த்து கைத்தட்ட மாட்டாங்க, உங்களை ஊக்கப்படுத்த மாட்டாங்க. சில சமயம் உங்க வீட்டுல இருக்கவங்களே இதெல்லாம் உனக்கு தேவையான்னு உங்களை நக்கலா கேட்பாங்க, உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. ஆனா ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு, உங்க இலக்கு அடையணும்னா நீங்க பெரிய ஆளா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பெரிய ஆளாகணும்னு முதல்ல நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். விஜய் அண்ணா பண்ணது அதுதான். விமர்சனங்களை கண்டு அவர் பயந்து ஓடிரல. சரி, அடுத்த படத்தை பண்ணுவோம்னு சின்ன சின்னதா கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் அண்ணா கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய அந்த முக்கியமான சத்தமில்லாத ஆயுதம் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி. இதுதான் இங்க பல பேர்கிட்ட இல்ல. 2 நாள் ஜிம்முக்கு போயிட்டு 3வது நாள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்னு சிக்ஸ் பேக் வந்துருச்சான்னு பாக்குற குரூப்ல நாமளும் ஒருத்தர் தானே. ஆனா விஜய் அண்ணா கிட்ட பாருங்க, வருஷத்துக்கு ஒரு படம். அந்த படத்துல அவரோட டான்ஸ் ஸ்டைல், ஆக்டிங்னு எல்லாத்துலயும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவர் ஒரே நாள்ல தளபதி ஆகல. ஒவ்வொரு செங்கலா வச்சு வச்சு கட்டின கோட்டை தான் இது. நீங்க நினைக்கலாம், அவருக்கு என்ன அப்பா டைரக்டர் ஈஸியா வந்துட்டாருன்னு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, என்ட்ரி வேணா ஈஸியா இருந்திருக்கலாம். ஆனா 30 வருஷம் அந்த இடத்துல நிலைச்சு நிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு பல நாடுகள்ல இருந்து பல லட்சக்கணக்கான காசை செலவு பண்ணி அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாட்டுக்கு வராங்கன்னா
அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ நெப்போலியன் சொன்ன ஒரு கோட் தான் எனக்கு ஞாபகம் வருது. வெற்றிங்கிறது ஒரு முறை மட்டும் கிடைக்கிறது இல்ல, அது ஒரு பழக்கம். விஜய் அண்ணா வெற்றி அடையறத ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டாரு. அவருக்கு எத்தனையோ தடைகள் வந்தது, அத்தனையும் மீறி அத வெற்றியா மாத்த பழகிக்கிட்டாரு. உலகம் உங்களை மதிக்கணும்னா நீங்க பேசுறீங்கங்கிறத விட என்ன செஞ்சு காட்டுறீங்கங்கிறது தான் முக்கியம். விஜய் அண்ணா பேசினதை விட அவர் செஞ்ச சாதனைகள் தான் அதிகம். உங்களோட ரெப்புடேஷனை வளர்த்துக்கணும்னா அமைதியா வேலை செய்யுங்க. அடுத்ததா விஜய் அண்ணாவோட அந்த சைலன்ஸ் பின்னாடி இருக்கிற பவர் என்ன, அது உங்களை எப்படி ஒரு தலைவனா மாத்தும்னு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. யாராவது ஒருத்தர் தப்பா சொல்லிட்டா உடனே கோபம் வந்துடும், இல்லனா அழுதுடுவோம். ஆனா விஜய் அண்ணா கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னா இக்னோர் நெகட்டிவிட்டி. யாரோ ஒருத்தர் உங்களை கலாய்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. உங்க வெற்றியே அவங்களுக்கான பதிலா இருக்கணும். இதுதான் ஒருத்தரோட கேரக்டரை உலகத்துக்கு முன்னாடி உயர்த்தி காட்டும். கெத்துங்கிறது பைக்ல வீலிங் பண்றதுல இல்ல, உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க உயர்ந்து நிக்கிறதுல தான் இருக்கு. விஜய் அண்ணா ஒரு மேடையில சொன்னாரு, உழைப்புக்கு உருவம் கொடுத்தா அதுதான் விஜய் அப்படின்னு. இது அவர் சொன்னது இல்ல, அவரை பாக்குற மத்தவங்கள சொல்ல வச்சது. புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் டைவன் சொல்வாரு, உங்களை மட்டம் தட்டுறவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. உண்மையான பெரிய மனுஷங்க உங்களையும் பெரிய ஆளாதான் நினைப்பாங்க. நீங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க, ஆனா உங்க கேரக்டரை தரம் உயர்த்திக்கிட்டே இருங்க. சரி, இப்போ வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ரகசியத்துக்கு வருவோம். விஜய் அண்ணா மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி தனிச்சு தெரிகிறாரு? அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேரும் புகழும் ஈர்ப்பும் மக்கள் மத்தியில இருக்கு? அந்த ஒரு ரகசியத்தை இப்போ சொல்றேன். அந்த சீக்ரெட் வேற ஒண்ணும் இல்ல, செல்ஃப் கரெக்ஷன். அவரு ஒவ்வொரு முறையும் தோற்கும் போது அடுத்த முறை அதை விட பலமா திரும்பி வந்தாரு. விமர்சனம் பண்றவங்க வாய மூட வைக்கல, அவங்க வாயாலேயே வாழ்த்துக்கள் சொல்ல வச்சாரு. வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு மர்மமான கேள்வி கேட்டேன்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து சிரிச்சா என்ன பண்றதுன்னு. அதுக்கான பதில் இதுதான். அவங்க சிரிப்ப உங்களோட எரிபொருளா மாத்திக்கோங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிற அதே உலகம் நாளைக்கு உங்க பின்னாடி கை கட்டிக்கிட்டு நிக்கும். அததான் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஸ்மால், சின்னதா ஆரம்பிங்க, ஸ்டே கன்சிஸ்டன்ட், விடாம முயற்சி செய்யுங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி. தேவையில்லாதத காதுல வாங்கிக்காதீங்க. விஜய் அண்ணா பாணியில சொல்லணும்னா, வாழ்க்கை ஒரு வட்டம். இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். ஆனா முயற்சி பண்றவன் மட்டும்தான் தளபதியா நிப்பான். ஒருத்தர் கிட்ட தலைவனுக்கான தகுதி இருக்குன்னா அவரோட பதவிய மட்டும் பார்க்காம அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தின அவரோட குணங்களையும் நாம பார்த்து கத்துக்கணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அண்ணாந்து பாக்குற ஒரு ஆளுமையா விஜய் அண்ணா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட சினிமா பலம் மட்டும் இல்ல, அந்த புகழுக்கு நடுவுலையும் அவர் காக்குற கண்ணியமும் பொறுமையும் தான் அதுக்கு காரணம். அவர்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டே கன்சிஸ்டன்ட். அவரோட கேரக்டரை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நாமளும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு தலைவனா உருவெடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் அடுத்தடுத்து விஜய் அண்ணாவோட கேரக்டர்ஸ்ல என்னென்ன முக்கியமான காரணிகள் இருக்குங்கிறத பத்தி அடுத்தடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்துக்கங்க, அதுதான் என்னோட வளர்ச்சிக்கும் பயன்படும். நன்றி.